காலமுறை ஊதியத்தில் பணிபுரியும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக இடமாற்றம் இல்லாமல் இருந்த நிலையில் கலந்தாய்வு மூலம் அவர்களை இடமாற்றம் செய்யும் அரசாணை 243 நிறைவேற்றி தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பில் நன்றி தெரிவிப்பு மாநாடு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், பொதுவான அரசாணை ஒன்று குறிப்பிட்ட பெண்களுக்கு எதிரான அரசாணையாக மட்டும் எப்படி போகும்? இடைநிலை ஆசிரியர்களுக்கு இடையூறு செய்பவர்கள் நாங்கள் அல்ல என்ற அமைச்சர், பெண்களுக்கு மகப்பேறு விடுமுறையை 12 மாதங்களாக உயர்த்திய தமிழ்நாடு அரசு எப்படி பெண்களுக்கு எதிரான அரசாணையை வெளியிடுவோம் என ஆசிரியர்கள் உணர வேண்டும் என்றார். போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கச் சொல்லி அதிகாரிகள் வலியுறுத்திய போதும் ஒரு நாள் கூட அதற்கு தான் அனுமதித்தது இல்லை எனவும் பேசினார். ஜனநாயக ரீதியில் ஒரு அரசாணை வருகின்ற போது அதற்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு சங்கத்துக்கு உரிமை உண்டு என்பதை போல அதை எங்களால் ஏற்க முடியாது என்று சொல்வதற்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு. எங்களை பொறுத்தவரைக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இடையூறு செய்பவர்கள் நாங்கள் அல்ல. இவ்வாறு அன்பில் மகேஷ் பேசிவிட்டு மேடையில் அமர்ந்த சற்று நேரத்தில் தொழிற்கல்வி ஆசிரியை ஒருவர் திடீரென மேடைக்கு முன்பு வந்தார். வந்து நின்றவர் திடீரென தனது சேலையை கையில் விரித்து மேடையில் அமர்ந்துள்ள அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு முன்பாக நீட்டி மடிப்பிச்சை கேட்டார். தொழிற்கல்வி ஆசிரியர்கள் 171 பேருக்கு சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டுள்ள நிலையில் தனக்காக பணி அரசாணை இதுவரை வழங்கப்படவில்லை என கூறி கன்னியாகுமரியிலிருந்து வந்திருப்பதாக கூறி தொழிற்கல்வி ஆசிரியை அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்பாக மடிப்பிச்சை கேட்டு ஆதிர வைத்தார். ஆசிரியை இப்படி செய்வார் என யாரும் எதிர்பார்க்காத நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து வெளியேற்றினர். தானும் ஒரு ஆசிரியை தான் அமைச்சரை சந்திக்க வேண்டும் என அவர் கூறிய போதும் எதுவாக இருந்தாலும் மனுவாக கொடுக்க வேண்டியதுதானே என்ற போலீசார் அவரை நன்றி தெரிவிக்கும் மாநாட்டு அரங்கிலிருந்து வெளியேற்றினர். அப்போது ஆசிரியையிடம் உங்கள் கோரிக்கை என்ன என்று செய்தியாளர்கள் கேட்டனர். ஆனால் அவரை பேச விடாத போலீசார் சங்க மீட்டிங் நடப்பதாக கூறி வெளியேற்றினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.